தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 8ஆம் வார ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஆனால் நம் அகத்தின் அழகு நம் வார்த்தைகளில்தான் இருக்கின்றன. நம் வார்த்தைகள் ஒருவரை வாழவும் வைக்கும், ஒருவனின் வாழ்வையும் அளிக்கும். இதைத்தான் நம் ஆண்டவர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறார். நம் அன்றாட வாழ்வில் மற்றவர்களின் குறைகளை அவர்களிடம் சொல்கின்ற நாம் நம் வாழ்வை சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம் ஆண்டவர் கூறும் இந்த அறிவுரை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவர் வாழ்ந்து காட்டியது. நல்ல கனிதரும் மரமாக அவர் இருக்கின்றார். அவருடைய நிழலில் வாழும் நாமும் அவரை போல வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. கடவுளுக்கு
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் என்று மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்போம் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றி கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும் பொழுது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே, சாவின் கொடுக்கு. பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்பொழுதும் செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வசனங்கள் 39 முதல் 45 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வசனங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவரல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாருமில்லை, முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர்.
உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அரசு மருத்துவமனை ஒன்றிலே தன்னுடைய மகனை ஆபத்தான நிலையிலே அனுமதித்துவிட்டு மகனுடைய அறுவை சிகிச்சைக்காக அந்த மகனின் தந்தை அறுவை சிகிச்சை அறைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்திலே ஏதோ ஒரு படபடப்பு, பரிதவிப்பு, அங்கும் இங்குமாக நடந்து கொண்டு மேலும் கீழுமாக பார்த்து கொண்டு ஒரு பதற்றத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நேரத்திலே அந்த அறுவை சிகிச்சைக்காக மருத்துவர் அவசரமாக உள்ளே அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள்ளாக நுழைகின்றார். வாயிலே காத்து கொண்டிருந்த, பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த தந்தை அந்த மருத்துவரை பார்த்து, ஏன் டாக்டர் இவ்வளவு லேட்டா வரீங்க? என்னுடைய பையன் உயிருக்கு ஆபத்தான நிலையில இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் எதையும் பொருட்படுத்தாம இந்த அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு கூட இவ்வளவு தாமதமாக வருகின்றீர்கள் என்று அந்த தந்தை ஒருவித ஆதங்கத்தோடு அந்த மருத்துவரை பார்த்து கேட்டார். உடனே அந்த மருத்துவர் அந்த தந்தையிடம், கொஞ்சம் அமைதியாக இருங்கள், உங்களுடைய மகனுக்கு ஒன்றுமாகாது, அந்த அறுவை சிகிச்சை நிச்சயமாக வெற்றிகரமாக நடைபெறும் என்று அவருக்கு ஆறுதல் மொழிகளை சொல்லிவிட்டு அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே அந்த மருத்துவர் செல்லுகின்றார். 1 மணி நேரம் கழித்து அறுவை சிகிச்சை முடிந்த கையோடு அந்த மருத்துவர் வெளியே வருகின்றார். வெளியே வந்து அந்த தந்தையை பார்த்து, உங்களுடைய மகனின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது, எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய அந்த நர்ஸிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் உடனடியாக அந்த மருத்துவர் கிளம்பிவிட்டார். இந்த தந்தைக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்தது. எதற்கு இவருக்கு இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் பொறுமையாகத்தான் காரியங்களை செய்தால் என்ன, இவ்வளவு ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறாரே என்று தன்னுடைய மனதிலே அந்த மருத்துவரை அந்த தந்தை திட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த செவிலியர், அந்த நர்ஸ் அங்கே வருகின்ற பொழுது அவரிடத்தில் கேட்கின்றார், உங்க டாக்டருக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? பொறுமையாக நின்று கூட அவரால் என்னிடம் பதில் சொல்ல முடியவில்லை, ஓடிக்கொண்டிருக்கிறாரே என்று சொன்ன பொழுது அந்த நர்ஸ் அந்த தந்தையிடம் சொல்லுவார், டாக்டர் எங்கிருந்து வர்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மகனுடைய அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது அந்த டாக்டர் தன்னுடைய மகனினுடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருந்தார். தன்னுடைய ஒரே மகனை நேற்றைய தினத்திலே விபத்திலே அவர் இழந்து விட்டார். அந்த மகனுடைய இறுதிச் சடங்கில்தான் அவர் கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது உங்களுடைய மகனுடைய அறுவை சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் நாங்கள் எடுத்துரைத்தோம். உடனடியாக சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் தன்னுடைய மகனின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியிலே இருந்தாலும் கூட அங்கிருந்து உங்களுடைய மகனை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்து உங்களுடைய மகனின் அறுவை சிகிச்சையையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு தொடர்ந்து தன்னுடைய மகனின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவதற்காக அவர் சென்று விட்டார் என்று சொன்ன பொழுதுதான் அந்த தந்தைக்கு தான் செய்த தவறு புரிந்தது. உண்மை தெரியாமல் அந்த மருத்துவரை தவறாக வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டேனே என்று நினைத்து அவர் வருத்தப்பட்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நம்முடைய வார்த்தைகளின் மட்டில், பிறரை தீர்ப்பிடுவதன் மட்டில் நாம் கவனமாக இருக்க நம்மை அழைக்கின்றது.
நம்முடைய மனித வாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பிறரை குறித்து குறை கூறுகின்ற பொழுது, பிறரை குறித்து தீர்ப்பிடுகின்ற பொழுது, பிறரை குறித்து ஏதாவது வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது நாம் சிறிதும் கூட தாமதிக்காமல் வாய்க்கு வந்த வார்த்தைகளால் அவர்களை நாம் காயப்படுத்தி விடுகின்றோம். அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்காமல் பல நேரங்களில் நம்முடைய கோபத்தினால், பொறுமையில்லாத தன்மையினால் மற்றவர்களை நம்முடைய வார்த்தைகளை உதிர்த்து நாம் காயப்படுத்தி விடுகின்றோம். நம்முடைய நிலை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய வார்த்தைகளை வைத்தே தீர்மானிக்கலாம் என்பதை இன்றைய முதல் வாசகமானது அருமையாக எடுத்துக்கிறது. குயவருடைய கலன்களை சூளையானது பரிசோதிக்கின்றது. மனிதரை அவர்களுடைய உரையாடல் பரிசோதிக்கின்றது. சொல் மனிதருடைய உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது என்று நம்முடைய ஆளுமையை, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய வார்த்தைகளே வெளிப்படுத்தி விடுகின்றன என்பதை சீராக்கின் ஞான நூலின் ஆசிரியர் அருமையாக எடுத்துரைக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே ஒரு மரமானது அது தரக்கூடிய கனியால் அறியப்படும் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். நல்ல மரம் என்று சொன்னால் அது நல்ல கனிகளைத்தான் கொடுக்கும். இந்த கனிகளுக்கு நாம் நம்முடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். நாம் நல்ல மனிதர்களாக, நல்ல ஆளுமை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் கொடுக்கக்கூடிய, நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக, மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உறவுகளில், நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில் பலவித பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒரு சில வார்த்தைகளை நாம் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் அடுக்கடுக்காக தேவையில்லாமல் பேசிவிடுகின்ற பொழுது அங்கே அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனத்திலே ஆறாத வடுவாக அமைந்து அங்கே ஒரு பெரிய காயத்தை, தாக்கத்தை, வேதனையை உண்டு பண்ணுவதை பார்க்க முடிகின்றது. திருவள்ளுவர் அருமையாக சொல்லுவார், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்லுவார். வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் அதனிலிருந்து புலப்படுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறேன்? மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகின்ற பொழுது, தீர்ப்பிடுகின்ற பொழுது நான் எப்படி செயல்படுகிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகிறோமே, பேசுகிறோமே தவிர அடுத்தவர்களுடைய சூழ்நிலைகளை நாம் கருத்தில் கொண்டு பேசுவதில்லை. அவ்வாறு சிந்தித்து செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய், 2 காது தந்திருக்கிறார். எதுக்கு? ஒரு வாய், 2. குறைவா பேசணும், அதிகமாக உள்வாங்கணும், அதிகமாக கேட்கணும். ஆனால் அங்கே நடக்கிறது என்ன? அதுக்கு எதிர்மாறாக நடக்குது. அப்படிதானா? அதிகமாக பேசுகிறோம், குறைவா உள்வாங்குகிறோம், குறைவாக நாம் கேட்கிறோம். இந்த ஒரு நிலைப்பாட்டிலே நல்ல ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு நல்ல ஒரு வாழ்வாக, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் சோர்வுற்று கலங்கி இருக்கக்கூடிய மனிதர்களை கூட உற்சாகப்படுத்தி அவர்களை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு நல்ல விதத்திலே அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு அப்பொழுதுதான் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். தன்னுடைய மருமகனிடத்திலே சொல்லுகின்றார், மாப்பிள்ளை, என்னுடைய பொண்ணு, என்னுடைய ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். என்னுடைய பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் நீளம், கொஞ்சம் அவளை பார்த்துக்கிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை சொல்கிறாரு மாமாட்ட, மாமா நீங்கள் கவலையே படாதங்க, உங்கள் பொண்ணுக்கு எப்படி வாய் கொஞ்சம் நீளமோ அதே போல் எனக்கு கை கொஞ்சம் நீளம், உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல குடும்பங்களில் பல கணவன் மனைவிகளுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் இதுதான். பொறுமை இல்லை, வார்த்தைகளை அதிகமாக பேசி ஒரு குழப்பத்தை குடும்பத்திலே ஏற்படுத்தி விடுகின்றோம்.
எப்பொழுது கணவர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுகின்றாரோ அப்பொழுது மனைவி அதை பெரிதுபடுத்தாமல் என்னுடைய கணவர் தானே சொல்லிவிட்டார், என்னுடைய வளர்ச்சிக்காகத்தானே சொல்லிவிட்டார் என்று ஒரு பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த குடும்பத்திலே நல்ல ஒரு சமாதானம் இருக்கும். அதே போல கணவனும் மனைவி ஏதாவது வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் குடும்பத்திலே குழப்பம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. அதை விட்டு நீ எப்படி என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம் என்று நாம் எகிரி நின்றோம் என்று சொன்னால் அங்கே குடும்பத்திற்குள் ஒருவர் மற்றவரிடம் மாறி மாறி சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அதை விட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து கொண்டு நாம் நம்முடைய வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற கொடையாக இந்த நாவை, இந்த வார்த்தைகளை நல்ல விதத்திலே நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். பிறரை குறித்து தீர்ப்பிடாமல் பிறருடைய வளர்ச்சிக்குரிய வார்த்தைகளை பேசி அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். பவுலடிகளார் தன்னுடைய எபேசியருக்கு எழுதிய திருமடலிலே 4வது அதிகாரம் 29வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுவார், கெட்ட வார்த்தை எதுவும் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது, தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லுவார். நம்முடைய குடும்பங்களில் நாம் பரிமாறக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? ஒருவேளை கெட்ட வார்த்தைகளை கூட நாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதன் மட்டில் கவனமாக இருப்போம். கெட்ட வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து, நம்முடைய குடும்பங்களிலிருந்து அகற்ற முயற்சி செய்வோம். நல்ல வார்த்தைகளை, வளர்ச்சிக்குரிய வார்த்தைகளை பேசி குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க நாம் நம்மையே தயாரித்துக் கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை, பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசி வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக, ஆசீருக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள்
நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நம்பிக்கையான மனநிலையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் இறைவார்த்தையின் வழியில் இறைமக்களை வழிநடத்தி செல்ல தேவையான அருளை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தையானவரே எம் இறைவா, எங்கள் உள்ளங்களை முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்தி பண்பற்ற வார்த்தைகளை எம்மிடமிருந்து தோன்ற செய்யுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு தொடங்கப்பட்டிருக்கும் இந்நாட்களில் அனைத்து மாணவ மாணவிகளும் எவ்வித பயமும் பதற்றமும் இல்லாமல் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான உடல் உள்ள வலிமை தந்து நிறைவான மதிப்பெண்களோடு அவர்கள் தேர்ச்சி பெற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் நடுவரே எம் இறைவா, எங்களோடு பயணிக்கும் சக மனிதர்களிடம் குறை கண்டு அவர்களை தீர்ப்பிடும் மனதை விடுத்து எம் குற்றங்களை கண்டு மனம் திரும்பும் தெளிவினை எங்களுக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தையினுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு கேட்டு செவிசாய்த்து உமது பரிவிரக்கத்தினால் அவற்றை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேருபயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும்
என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும்.
நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்திலே நம்முடைய அன்னையினுடைய முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றன. அன்பு மக்கள், ஒத்துழைத்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களை நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பு மக்களை, வருகின்ற புதன்கிழமை நாம் தவக்காலத்தை துவங்குகின்றோம். சாம்பல் புதன் திருப்பலியோடு துவங்க ஆரம்பிக்கின்றோம். எனவே கடந்த ஆண்டிலே குருத்தோலைகளை நீங்கள் பெற்று வீட்டிலே வைத்திருப்பீர்கள். அவ்வாறு பழைய குருத்தோலைகள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்று நாளைக்குள்ளாக அவற்றை கொண்டு என்னிடத்திலோ அல்லது அருட்சகோதரர்களிடத்திலோ கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சாம்பல் புதன் திருப்பலியானது காலை 6 மணிக்கு நடைபெறும். காலை 6 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். நம்முடைய பங்கிலிருந்து நாம் தவக்கால திருப்பயணமாக மதுரை, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வர திட்டமிட்டிருக்கிறோம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையிலேயே நம்முடைய பயணத்தை தொடங்குகின்றோம். அன்று நள்ளிரவு நாம் பார்த்துவிட்டு நம்முடைய இல்லங்களுக்கு திரும்புவோம். அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு ஒரு நபருக்கு தொகையாக ரூபாய் 800 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு மக்கள், விரைவாக உங்களுடைய பணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் வருபவர்களுக்கு தான் இடம் இருக்கும். அதிகபட்சமாக ஒரு பேருந்து தான் பிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். எனவே முதலில் வரக்கூடிய 50 நபர்களுக்குத்தான் அந்த திருப்பயணத்திலே பேருந்திலே இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பு மக்கள், உடனடியாக பணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். 50 பேர் தாண்டி இன்னும் 50 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நாம் இன்னொரு பேருந்து பிடித்து விடலாம். ஒருவேளை இடைப்பட்ட நிலையில் கம்மியாக இருக்குது என்கிற பட்சத்தில் நாம் அவர்களை இணைத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். எனவே விரைவாக பணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்கால தியானமானது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை அந்த தவக்கால தியானமானது நடைபெறும். எனவே அதிலும் அன்பு மக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று ஜெபிக்க அழைக்கின்றேன். தவக்காலத்திலே நம்முடைய வீடுகளிலே தவக்கால உண்டியல் வழங்கப்படும். தயாராக இருக்கிறது. இன்றைய திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு உங்களிடத்தில் அந்த உண்டியலானது வழங்கப்படும். தவக்கால நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களை, ஒருத்தல் முயற்சிகளை அதிலும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு செய்து ஏழை எளிய மக்களுக்கு, பசிப்பினி அரப்பினியால் வாடக்கூடிய மக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வர இருக்கக்கூடிய இந்த தவக்காலமானது நம்முடைய வாழ்விலே நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அருளின் காலமாக இருக்கும்படியாக அர்த்தமுள்ள விதத்திலே அந்த தவக்காலத்தை பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, வருகின்ற 8ஆம் தேதி, மார்ச் மாதம் 8ஆம் தேதி என்ன ஸ்பெஷல்? விமன்ஸ் டே, பெண்கள் தினம். அன்றைய தினத்திலே நம்முடைய மறை மாவட்ட பெண்கள் பணிக்குழு சார்பாக பெண்களுக்காக ஒரு கருத்தரங்கு, ஒரு ஆய்வுக்கூடம், ஒரு ஆய்வரங்கம், பயிலரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஆயரும் வந்து உரையாற்ற இருக்கிறார். தூத்துக்குடி கால்டுவெல் காலனியிலே பெண்கள் பணியகத்திலே வைத்து அந்த சிறப்பு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு பங்கிலிருந்தும் 5 பெண்களை பங்கெடுக்க செய்யுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கிலிருந்தும் ஆர்வத்தோடு இந்த பெண்கள் தின நிகழ்ச்சியிலே அன்பு மக்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால்
நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மக்களே, இந்த மாதத்திற்கான விவிலிய வினாடி வினா தாளானது தயாராக இருக்கிறது. திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் வாங்காதவர்கள் அருட்சகோதரர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவும், கடந்த மாதத்திலே நீங்கள் நிறைவு செய்திருக்கக்கூடிய யோவான் நற்செய்திக்கான அந்த வினாடி வினாவிற்கான அந்த பதில்களை ஒப்படைக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியில் நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்கள் நினைக்கும் காரியம் நிறைவேறவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய நீரை நற்கருணைக்கு எல்லா
தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென்.